மோஸ்ட் லக்கியஸ்ட்டு பொலிட்டீஷியன் சிஎம் என்னை பொறுத்த வரைக்கும் யாருன்னா விஜய் சார் தான் சொல்லுவேன். நம்மளோட கரண்ட் சிஎம். 3 காரணம் சொல்கிறேன் என்னென்னு. ஃபஸ்ட்டு, அவருக்கு கீழே வேலை பார்த்த கேண்டிடேட்ஸு ஐடி விங். அவரை விட ஃபுல்லாக 100% ஹார்ட் ஒர்க் போட்டது அவங்க தான். கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணதாகட்டும், டிபேட் அட்டன் பண்ணதாகட்டும், இன்டர்வியூ கொடுத்ததாகட்டும், அவரை தாண்டி அவங்க வேலை பார்த்தாங்க. ஐடி விங் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக 100% ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. விஜய் சார் வந்து எந்த அளவுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு, எவ்வளவு அளவுக்கு ப்ரெஸ் மீட் பண்ணாரு, எத்தனை டிபேட்ல உட்காந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த கேண்டிடேட்ஸோட வீடியோஸு இல்லை இந்த மேனிஃபெஸ்டோ எல்லாமே எந்த அளவுக்கு வந்துட்டு ஷேர் ஆச்சு, எந்த அளவுக்கு வந்து அதை ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஐடி விங் தான் பியூர் அண்ட் பியூர் காரணம். செகண்ட் வந்து ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, மேனிஃபெஸ்டோவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஒரு ஸ்பார்க் ஆரம்பிச்சிட்டு விட்டாங்க. அது யார் ஆரம்பித்தாங்க, எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா ஆரம்பித்தாச்சு, அவ்வளோதான். என்னென்னா, எனக்கு ஃப்ரீயாக எதுவும் வேண்டாம், எதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக செய்கிறாங்க, ஃப்ரீன்றது வேண்டாம், எதுக்கு எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஒரு ஸ்பார்க் ஆரம்பிச்சிச்சு. அது வந்து இப்போ வந்து அது எப்படி அது வந்து இப்போது விஜய் சாருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து அன்னைக்கு வாட் செரிமனிலேயே சொல்லிட்டார், இந்த மாதிரி கஜானா வந்து காலியாக இருக்குது, நான் போய் பார்க்கல, இனிமே தான் போய் பார்க்கணும் கஜானா எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. கஜானா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு போய் பார்க்காமலே அவர் வந்து சொல்கிறாரு. அதை ஃபேன்ஸு நம்பிட்டு அவர் ஒரு இக்கு வச்சாங்க. என்னென்னா வந்துட்டு, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார். அதையும் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் திருப்பி அந்த ஸ்பார்க் க்ரியேட் ஆகிருக்கு. என்னென்னா, எங்களுக்கு ஃப்ரீயாக எதுவும் வேண்டாம், தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க, தமிழ்நாட்டுக்கு செய்யுங்க போதும் அப்படின்ற மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன். இது வந்து எப்படி வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்துட்டு சிம்பிளாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுவார் ஈஸியாக. இந்த மாதிரி மேனிஃபெஸ்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அதுக்கு வந்து கஜானாவுக்கு பணம் இல்லாததும் ஃபேன்ஸ் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணது தான் காரணம், ஃபேன்ஸ் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத வந்து ஈஸியாக சொல்லிடலாம். அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா வெல் அண்ட் குட். நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் ஃப்ரீபீலாம் வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்கல்ல. ஸோ அதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னாலும் இது வரைக்கும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெல் அண்ட் குட். தேர்டு தாங்க ஹைலைட்டு, கவர்மெண்ட். அது வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஏன் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் எக்ஸ் சிஎம் வந்துட்டு என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அலையன்ஸில் 2 பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா, அந்த பார்ட்டி வெளில வருது அப்படின்னா வந்துட்டு நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இல்லையா ஒரே தடியாக கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ வந்திருக்க பார்ட்டி, சப்போர்ட்டுக்கு வந்திருக்க பார்ட்டிங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு 2 பேருமே வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை வெளியிலேருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இப்போ வந்துட்டு விஜயால் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னொன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப லக்கிங்க விஜய் சார். ஆனால் என்னென்னா, இந்த பக்கம் விஜய் சார் வந்து மேனிஃபெஸ்டோவில் சொல்லிட்டாரு, தங்கம் தரேன், 6 சிலிண்டர் தரேன் அப்படின்ட்டு. இப்போ அந்த பக்கம் மோடி சார் என்ன சொல்கிறாருன்னா, 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க, அதே மாதிரி எரிவாயு ரிசோர்ஸஸை வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதனால் விஜய் சாருக்கு என்ன அட்வான்டேஜ்னு உங்களுக்கு புரியுதா? விஜய் சார் வந்து சப்போஸ் அந்த 6 சிலிண்டர், மேக்ஸிமம் 6, மினிமம் 6ன்னுலாம் நான் சொல்லலை, 6 சிலிண்டர் அவரால் பண்ண முடியலனாலோ, இல்லை கோல்டை வந்து அவரால் செய்ய முடியலனாலோ, அவர் வந்து ஈஸியாக சொல்ல வேணாம், சொல்லுவார்,
இந்த மாதிரி மோடி சார் சொன்னார், சென்ட்ரல்லே சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு திருப்பி ஒரு மேனிப்புலேஷன் கேம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேனிஃபெஸ்டோ வந்து சொன்னப்போ அப்பயுமே ரிசோர்ஸஸ் வந்து இந்த சுச்சுவேஷனில் தான் இருந்தது. யாருக்கும் தெரியாததுலாம் இல்லைங்க. சிலிண்டர் வந்து இந்த சிலிண்டர் பிரச்சனை எவ்வளோ நாள் போயிட்டுருக்குன்னு. திருப்பி அதே தான் சொல்கிறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாருன்னா வெல் அண்ட் குட். இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நம்மளுக்கு தான் ஃப்ரீ பே வேண்டாம்ல, ஃப்ரீயாக எதுவும் வேணாம்ல. வீணா அப்படின்றதுக்கும் நான் செஞ்சிடலான்னு இருந்தேன். ஆனா வந்துட்டு இந்த காரணங்களால என்னால செய்ய முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு பழைய கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்படின்னு தன்ன தான் மேல எந்த கம்ப்ளைண்ட், தான் மேல எந்த இதுவும் வந்துரக்கூடாது. தான் மேல எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுன்னு மத்தவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து ஒரு மேனிப்புலேஷன் நடக்குதுல்ல. அத வந்து கொஞ்சம் வந்துட்டு நான் எல்லா ஃபேன்ஸும் சொல்லல. ஒரு சில ஃபேன்ஸ் வந்து அவரு சொல்றது கரெக்ட்டு. அவரு சொல்றது மட்டும் தான் கரெக்ட்டு அப்படின்னு நம்புறப்ப தான் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கு.